திருமறை நேரம் பைபிள் hour presented by the National Bible College. கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். Satellite Bible School. பரிசுத்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே திருமறை நேர உறவுகளை வாழ்த்தி வான்வழி வேத வகுப்புக்கு அன்போடு கூட வரவேற்கிறேன். ராஜ்யத்தின் குடும்ப வரிசையில் அந்த குடும்பத்துக்குள் இருக்க வேண்டிய குணாதிசயங்கள், அதன் ஆவியின் கனி இருக்கிறது இல்லையா, அந்த கனியின் கொத்திலிருந்து ஒவ்வொரு கனியாக பார்க்கிறோம். இன்றைக்கு நாம் பார்க்க போகிறது இந்த காலத்தில் ரொம்ப அவசியம் தேவை, ஆனால் அரிதாகி போனது என்ன தெரியுங்களா? தயவு. இந்த தயவுக்கு கிரேக்கத்தில் கிறிஸ்டோட்டஸ் அப்படின்ற ஒரு வார்த்தை பயன்படுது. 10 விதமான இடங்களிலே புதிய ஏற்பாட்டில் அது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பல்வேறு வார்த்தைகள் உண்டு. இப்போ தயவு அப்படின்ற இடத்துல சில இடத்துல நற்குணத்தோடு, இரக்கத்தோடு, கருணையோடு அப்படின்ற அர்த்தத்தில் பல்வேறு சொற்கள் வரலாம். ஆனால் அந்த இடத்துல தயவு தான். இப்போ தயவு அப்படின்னா என்ன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால், நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 22வது வசனம், நன்மை செய்ய மனுஷன் கொண்டிருக்கும் ஆசையே தயை. நன்மை செய்ய மனுஷன் கொண்டிருக்கும் ஆசையே தயை அல்லது தயவு. இன்றைக்கு நம்முடைய குடும்பத்துக்குள்ளே, அந்த குடும்பம் என்று சொன்னால் அந்த சின்ன குடும்ப உறவுகளாகிய 4 பேரோ 3 பேரோ 5 பேரோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த குடும்பத்துக்குள்ளே தயவாக நாம் எப்படி நடக்கிறோம்? இந்த தயவு என்பது பல கோணங்களிலே அதை நாம் வெளிப்படுத்தலாம். பேச்சில், செய்கையில், நாம் அவர்களோடு இருப்பதில், இப்படியெல்லாம் நாம் வெளிப்படுத்தலாம். ஆனால் இன்றைக்கி நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா, நம்ம குடும்பத்தை கவனித்து பார்த்தீங்கன்னா, இந்த தயவாக நடப்பது, தயவாக பேசுவது, ஒருத்தர் மேலே தயவாக மனதுருகுவது, தயவுள்ள இருதயத்தோடு கூட உதவி செய்வது, இதெல்லாம் ரொம்ப குறைஞ்சி போச்சு. அவங்கவுங்க வேலையை பார்த்துக்கிட்டு போங்க, தொந்தரவு பண்ணாமல் இருந்தால் சரி அப்படின்ற அளவுக்கு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாலே நம்மலாம் வந்துட்டோம். அதனால் கிறிஸ்துவ குடும்பத்துக்குள்ளே இருக்க வேண்டிய ஆவியின் கனியாகி இந்த தயவு என்பது ரொம்ப அருகி போனது. நிறைய குடும்பங்களில் உறவுகளுக்கு நடுவில் இது இல்லாமலே போயிடுச்சு. நாம் ராஜ்யத்தின் குடும்பமாக அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்குள்ளே இருப்பதானால் நம்முடைய அடையாளத்தில் இதுவும் ஒன்று. கிறிஸ்தவர்கள் ரொம்ப தயவாக இருப்பாங்க, தயவுதாட்சண்யம் பார்ப்பாங்க, அதான் நமக்கு பேர் கிறிஸ்தவங்க. அப்படின்னா ஒருத்தர் ரொம்ப தயவாக இருக்கிறார், நடக்கிறார் அப்படின்றத யாராவது பார்த்தாங்கன்னா கிறிஸ்தவங்களாக இருப்பாங்கப்பா அப்படின்வாங்க. இன்றைக்கி அப்படி இல்லாமல் போச்சு. தயவுசெய்து அந்த கனியை நாம் மீண்டும் கொண்டு வர வேண்டும், மனம் திரும்ப வேண்டும். நாம் தயவில்லாமல் நடக்கிறோம், தயவில்லாமல் இப்போல்லாம் பேசுகிறோம், கொஞ்சம் கூட தயவில்லாமல் நம்முடைய செய்கைகள் போயிட்டே இருக்குது, நம்முடைய மனதில் இந்த தயவு குறைஞ்சிருக்கு இப்போல்லாம் அப்படின்றத நினச்சி நம்ம மனம் திரும்பி அதற்கேற்ற இந்த கனியை நாம் கொடுக்க வேண்டும். நம்ம மனசுக்குள்ள இந்த உறவுகளுக்கு நடுவில் இந்த உறவு நிலைத்து இருக்க வேண்டும். நீண்ட காலம் நம்முடைய உறவு வளர வேண்டும். ஒருவருக்கொருவர் இணக்கமாக இசைந்து நடக்க வேண்டும். ஒரு இசைவு, அந்த இசைவுக்குள் இருக்கிற பாதுகாப்பு, அன்பு, இவைகளெல்லாம் நமக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைக்கணும். முதல்ல வீட்டுக்குள்ளே இருக்கிற உறவுகளை உதறி தள்ளிவிட்டு வெளி உலகத்தில் இருக்கிற ஏதோ ஒரு நட்பு வட்டமோ தெரிந்தவர்கள் என்று சொல்லி அந்த மாதிரி தான் போக விரும்புகிறாங்க. அதில் அதிக பொறுப்பெடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை. பார்த்தீங்களா, பேசணுமா பிடிக்கலாம் விட்டு இன்னொருத்தர்கிட்ட பேசிட்டு போயிட்டே இருக்கலாம், பழகிட்டு போயிட்டே இருக்கலாம். இந்த தலைமுறை அப்படி தான் போயிட்டே இருக்குன்றதை தயவுசெய்து நம்ம கவனிக்கணும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவ ராஜ்யத்துக்குள்ளே இருக்கும் குடும்பங்களே, நம்முடைய குடும்பத்துக்குள்ளே இந்த தயவு எப்படி இருக்கிறது? இப்போ இந்த அனுசரித்து போகிறதுன்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பார்த்தீங்களா, தயவுள்ள இருதயம் உள்ளவர்கள் தான் அவங்க அனுசரித்து போவாங்க. இல்லைன்னா எதிர்க்கிறது, கோவப்படுறது, எதுக்கத்தாலும் சண்டை போடுறது, சச்சரவோடவே எந்த ஒரு விஷயத்தையுமே டீல் பண்ணுறது, இப்படியே தான் இருப்பாங்க. இதுக்கு எதிராக சிலவற்றின் மீது நாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வெறுப்புணர்வு, சலிப்பு, கசப்பு, இவைகளெல்லாம் நமக்குள்ளே வச்சுக்கவே கூடாது. நம்ம உறவுக்கு நடுவில் அது இருக்கவே கூடாது. அப்படி வந்தால் கூட உடனே அதை தூக்கி போட்டுடணும். அந்த கசப்பான வேறு முளைக்கவே விடக்கூடாது. இந்த ஞாபகம், ஜாக்கிரதை நமக்கு வேணும்.
சரி, இப்போது தயவில்லாமல் இருப்பதற்கு சில சோதனைகள் நமக்கு வந்துடும். அது என்ன மாதிரி சோதனைன்னு சொன்னால், ஒருத்தர் கண்ணெதிர்க்க ஒரு தப்பு பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த நேரத்தில் அதை கண்டிக்கணும், அதுக்காக தண்டிக்கணும், அதை உடனே கேட்கணும். இப்படி தான் நம்ம மனசு போகும். குடும்பத்துக்குள்ளவே இப்போ அம்மா அப்பானா பிள்ளைங்க தவறு செய்தால் உடனே கண்டிக்கணும்னு தானே நம்ம மனசு போகும். கணவன் மனைவிக்கு நடுவில் தவறுகளை கண்டிக்கணும்னு தானே போகும். அது இயல்பு தான். ஆனால் அந்த விஷயத்தில் தேவனுடைய ஆலோசனையை நாம் கவனிக்கணும். மத்திய தின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம், நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள், ஏனெனில் நீங்கள் மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படியே நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள், நீங்கள் மற்றவர்களுக்கு அளக்கிற அளவின்படியே உங்களுக்கும் அளக்கப்படும். நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு, இது எப்படின்னா, நாம் என்ன செய்கிறோமோ திரும்ப அது நமக்கு வரும் அப்படின்ற சட்டத்தின் கீழே பேசப்படுகிறது. ஒருவரை குற்றம் பார்த்து கொண்டிருந்தால், அந்த குற்றத்தை தீர்த்து கொண்டிருந்தால், அந்த விசாரணை, அந்த தண்டனை, அதுக்கான ஒரு வாக்குவாதம், விவாதம், இவைகள்லேயே நம்ம இருக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். இது அப்படியே நமக்கும் வரும், நமக்கும் செய்யப்படும்ன்ற. அப்போ என்ன பண்ணணும்? குற்றம் நடக்காமல் இருக்குமா என்ன? நம்ம என்ன நினச்சிக்கிறோன்னா, நம்ம குற்றமே பண்ணுறதில்ல, அவங்க தான் குற்றம் பண்ணிகிட்டே இருக்காங்க, மற்றவங்க தான் தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க, நான் தப்பெல்லாம் பண்ணுறதே கிடையாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் நான் என்ன பண்ணுறோம், மற்றவர்கள் மேலே அந்த குற்றத்தை பார்க்கிறோம். குறுகுறுன்னு பார்த்து அந்த குற்றத்தை கண்டுபிடிக்கிறதுலையே ரொம்ப கவனமாக சிலர் இருப்பாங்க. அவங்க அப்படி எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இதோ வந்து பால் விழுந்துருன்ற மாதிரியே, இதோ தப்பு பண்ண போகிறான் பார், இப்போ அடுத்தது நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரியே இருப்பாங்க. இன்றைக்கு பெற்றோர் பிள்ளைகளுக்கு நடுவில் ஒருவருக்கொருவர் இந்த தயவாக நடக்கிற ஒரு மனோபாவம், வார்த்தைகள், அந்த அணுகுமுறை இருக்கிறதா? ராஜ்யத்துக்குள்ளே, அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்குள்ளே நாம் இருக்கிறதானால் இந்த தயவு என்கிற குணமானது நமக்கு குடும்பத்துக்குள்ளே முக்கியமாக இருக்கணும். எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அதே அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும்ன்றார். இது வந்து ஒரு ஸ்கேல், இது ஒரு சட்டம், இது தேவனுடைய நீதி. அப்போ நாம் குற்றத்தை பார்த்தா இப்போ என்ன தான் பண்ணுறது? அதை எப்படி அணுகணும், அதை எப்படி சொல்லணும், அதை எப்படி சரி செய்யணும் அப்படின்ற ஒரு நடைமுறை இருக்கிறது. அப்படி நம்ம செய்யணும். கனிவாக, தயவாக, கோபம் இல்லாமல், எரிச்சல் மூட்டாமல். இதெல்லாம் நமக்கு தெரியுது இல்லை? சில நேரங்களில் நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளை எப்படி அவங்க கேட்கணும், நீங்கள் என்ன அப்படியே எடுத்த உடனே அப்படியே பட்டுன்னு கேட்டீங்க, கொஞ்சம் மெதுவாக கேட்டிருக்கலாம்ல. அப்போ நமக்கு தெரியுதா இல்லையா? நம்ம குற்றம் பண்ணோம்னா அதை எதிரில் இருக்கிற ஒருவர், ஒரு மேனேஜரோ, ஒரு அம்மா அப்பாவோ, அதிகாரியோ, ஒரு டீச்சரோ, அவங்க தயவாக நம்மக்கிட்ட நடந்திருக்கணும். நான் தப்பு தான் பண்ணிட்டேன், அதுக்குன்னு எடுத்தெறிஞ்சு இப்படி தான் சொல்லுவீங்களா? எடுத்தவொடனே பட்டுன்னு அடிச்சிருவீங்களா? எல்லாரும் எதற்கும் கேட்டுருவீங்களா? இப்போது இதெல்லாம் நமக்கு புரியுதே. ஆனால் மற்றவர்கள் தவறு செய்யும் பொழுது நாம் இது எதுவுமே நினைக்காமல் நடக்கிறோமே. அப்போ என்ன சொல்கிறாரு ஆண்டவர்? நீங்கள் பிறருடைய குற்றத்தை பார்த்த உடனே உங்கள் மைண்டில் அவங்க குற்றத்துக்கு முன்னால் இன்னொன்று ஞாபகம் வரணுன்றார். 3:4 நீ உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை உணராமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறது என்ன? இதோ உன் கண்ணில் உத்திரம் இருக்கையில் உன் சகோதரன் நோக்கி நான் உன் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுத்து போடட்டும் என்று சொல்வதெப்படி? மாயக்காரனே, முன்பு உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை எடுத்து போடு, பின்பு உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போட வகை பார்ப்பாய். மாயக்காரனே அப்படின்றார். நம்முடைய தவறுகளை, நாம் இப்படி தான் தப்பு பண்ணுறவங்க தான், நம்ம இந்த மாதிரிலாம் தவறு செய்யக்கூடியவங்க தான், நம்ம இதை விட மோசமாலாம் செய்யக்கூடியவங்க தான், செஞ்சுருக்கிறோம் தான், அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டு இப்போ எதிரில் இருக்கிற ஒருவர் செய்த குற்றத்தை எப்படி அணுகுவது, அதை எப்படி அவர்களுக்கு சுட்டி காட்டுவது இல்லையா? அம்மாமாருங்க பிள்ளைங்களோட தவறுகளை ஓயாமல் நச்சரிப்பதை போல பேசி எரிச்சல் மூட்டி, கோபம் மூட்டி, அதுக்கப்புறமா பிள்ளைகள் அம்மா வாயை திறந்தாலே அதை காதை அடைச்சிக்கிட்டு போகிற மாதிரி பண்ணி விட்டுறாங்க. அம்மா அன்பினால தான் செய்கிறாங்க, நம்மளை விட அந்த பிள்ளை நல்லா இருக்கணும், 4 பேர் தப்பாக பேசிடக்கூடாது, எங்கேயும் போயிட்டு இந்த மாதிரி தப்பாலாம் நடந்துடக்கூடாதுன்னு தான் வீட்டில் அந்த மாதிரி செய்கிறாங்க. ஆனாலும் அந்த அம்மாவே எப்படி தயவாக நடக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை கற்றுக்கொண்டால் இன்னும் அதை ஆக்கப்பூர்வமாக அணுகலாம். என்னை கிறிஸ்தவ குடும்பங்களுக்குள்ளே தயவு என்கிற குணம் குறைந்திருக்கிறது.
ஆமாம் அப்படின்னு நமக்கே புரியுதே. அப்போ பெற்றோர் பிள்ளைகள் விஷயத்தில் முதல்ல நாம் கவனிக்கிறதா இருந்தால் அதிகமான கண்டிப்பு, கடினமாகவே நடக்கிறது, கடின சொற்கள் இல்லையா? எப்போவுமே அந்த வாயை திறந்து அந்த ஒரு நபரை, ஒரு குறிப்பிட்ட நபரை கூப்பிடும்போதே அதட்டலாமும் கனிவில்லாமலும் அந்த தயவில்லாமலும் நாம் நடந்தோமானால் அந்த உறவு தூரமாகும், கவனிக்காது, கீழ்ப்படியாது, முரட்டாட்டம் அதிகமாகும். இது நமக்கே புரியும். பெற்றோர் தங்கள் பிள்ளைகளை எப்படி நடத்தணும், இப்படி பண்ணிடாதீங்க அப்படின்னு ஆவியானவர் நமக்கு அழகாக ஆலோசனை சொல்லியிருக்கிறாரு. எபேசியர் 6:4 பிதாக்களே, நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கேற்ற சிட்சையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக. கோபப்படுத்தாமல். அப்போ கோபப்படுத்துறது, இந்த தப்பை பெற்றோர் பண்ணுறாங்கன்றதுனால தான் முன்கூட்டி ஆவியானவர் நமக்கு சொல்லியிருக்கிறாரு, நீங்கள் கோபப்படுத்தாதீங்க. நான் ஏன் கோபப்படுத்துகிறேன்? தப்பு பண்ணாங்க, கேட்டேன், நீ அது கூட கேட்கக்கூடாதா, அதை கூட விசாரிக்கக்கூடாதா அப்படின்னு பேசிட்டு வருஷ காலமெல்லாம் இல்லையா நாம் கோபப்படுத்தி கொண்டு இருக்கிறோம். கொஞ்சம் நின்று சிந்திப்போமே, நம்ம கோபப்படுத்துகிறோமா? அதை விட இன்னும் கொஞ்சம் கைண்டாக பேசிக்கலாம்ல. புரிஞ்சுக்கிறோம், நினச்சி பார்க்குறோம், ஆனாலும் அடுத்த முறை நம்ம அப்படி நடக்க முடியல. ஆனால் இது என்ன ஆகிடும்னு சொன்னால் மோசமான விளைவுகளை உண்டாக்கிடும் அந்த உறவுக்கு நடுவில், அந்த நபருக்குள்ளே. கொலோசியர் 3:19 புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அவர்கள் மேல் கசந்து கொள்ளாதிருங்கள். அவர்கள் மேல் கசந்து கொள்ளாதிருங்கள். அப்போது புருஷன் மனைவியின் மீது செய்யும் தவறு, இதை செய்வதனாலே தான், செய்யக்கூடியதுனாலே தான் ஆவியானவர் முன்கூட்டி சொல்லிடுறார், கசந்துக்காதீங்க. அப்போ மனைவியினிடத்தில் கசந்து கொள்வது என்பது புருஷனுக்கு எப்போவுமே இயல்பாக வந்துடும். அது எப்பவுமே அப்படி செய்வாங்க. அதனால தான் சொல்கிறார், பெற்றோர் பிள்ளைகளை கோவப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க, எரிச்சல் மூட்டிக்கிட்டே இருப்பாங்கன்றதுனால தான் அந்த ஆலோசனையை சொல்கிறார் நமக்கு. தயவுசெய்து கிறிஸ்தவ குடும்பத்துக்குள்ள இருக்கிற பெற்றோர், ஒரு தாய், ஒரு தகப்பன் கவனிக்கணும். நம்ம தயவாக நடக்கணும். தயவாக நடந்து சாதிக்கலாம், கொடூரமாக நடந்து சாதிக்க முடியாது. அதோட விளைவு மிக மோசமாகத்தான் இருக்கும். இதை நாம விளங்கி, இதை உணர்ந்து, கர்த்தருடைய வார்த்தை சொன்னதுனாலேயே இதை நாம் ரொம்ப ஜாக்கிரதையாக மனதில் வைத்துக்கொண்டு நடக்க வேண்டி இருக்கிறது. சில நேரங்களில் ஒப்பீனியன் சொல்லுவாங்க இல்லையா, தங்கள் கருத்துக்களை சொல்லுவாங்க. அது வேறுபடும். கருத்து வேறுபாடு என்பது மனிதர்களுக்கு இடையிலே ரொம்ப காமனான ஒரு பிரச்சனை. அது கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். அதனால் ஒப்பீனியனுக்கெல்லாம் சண்டை போட்டுன்னு இருக்கக்கூடாது. ஒப்பீனியன் சொன்னால் அதை காதில் வாங்கிட்டு தயவாக அந்த விஷயத்தில் அவர்களுக்கு இடம் கொடுத்து, அல்லது கொஞ்சம் நேரம் கழித்து, நான் இப்படி நினைக்கிறேன், நீங்கள் சொன்னதை நான் கவனிக்கிறேன், அது ஒரு பக்கம் நல்லா தான் தெரியுது, ஆனால் இப்படி யோசனை பண்ணி பாருங்களேன் அப்படின்னு அந்த நிதானத்தோடு நடக்க வேண்டியிருக்கிறது. அடுத்தது, பிறருக்கு நன்மை செய்யும் ஒரு மனம் எப்போவுமே நமக்கு இருக்கணும். ஏன்னா தயை அப்படின்னா என்ன, தயவு அப்படின்னா என்ன, நன்மை செய்ய வேண்டும் என்று இருக்கிற ஆசை தானே. நான் எங்கள் அக்காவுக்கு நல்லது பண்ணணும், என் தம்பிக்கு நல்லது பண்ணணும், எங்கள் அண்ணனுக்கு நான் நல்லது தான் பண்ணணும், பெற்றோர் பிள்ளைகளுக்கு நல்லது தான் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஆனால் அணுகுமுறை பிரச்சனை, தயவில்லாத, கனிவில்லாத நடக்கும்போது தான் அந்த இடத்துல ஒரு பெரிய இடைவெளி வருகிறது. நல்லா தெரியுது, ஆனாலும் இது என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு கூட நம்ம யோசிப்போம் இல்லையா? அதற்கு ஒரு தீர்வு தான் நம்முடைய இருதயத்தை தயவாக வைத்துக்கொள்வது, தயவாக நடப்பது. ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த தயவாக இருக்கணுன்ற விஷயத்தில் நம் வார்த்தைகளிலே தயவாக இருக்கலாம் அப்படின்றத முதல்ல ஒரு ப்ராக்டிஸ் பண்ணுவோமே. ஒரு டைம் எடுத்து ஒரு 10 நாளைக்கு வார்த்தை பேசும்போது கனிவும் தயவுமாக நான் பேசுவேன். ஏன்னா நாம் அது இல்லாமல் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நம்முடைய வார்த்தைகள் ஓயாமல் பேசிக்கிட்டே இருக்கிறோம், அதில் அந்த தயவுன்ற ஒரு குணம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அது வீண் வார்த்தையாக இருக்கும், பிரயோஜனம் இல்லாமல் இருக்கும். அடுத்தது ஒரு சுட்டி காட்டும் போதோ அல்லது ஒரு அபிப்பிராயத்தை பற்றி பேசும்போதோ விவாதிக்கும் போதோ குற்றம் சாட்டுதலாக அவங்க மனசை புண்படுத்துறதாகவே எப்பவுமே நம்ம பண்ணி விட்டுருவோம். அவங்க பேசினாலே மனசு கஷ்டமாயிடும்பா, அவங்க யார்கிட்ட பேசினாலும் அவங்க எல்லாரையுமே மனசை புண்படுத்திடுவாங்க, அந்த மாதிரி சிலர் இருக்கிறாங்க. ஏன்னா அவங்கக்கிட்ட இந்த தயவு என்கிற வார்த்தைகள் இல்லை. யாக்கோபு 3:10 துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறது, என் சகோதரரே இப்படி இருக்கலாகாது. பாராட்டுதலும்
சபித்தலும் சமமாக செய்து கொண்டிருக்கிறோமா? சில வீடுகளிலே சபித்தல் அதிகமாக இருக்கிறது, பாராட்டுதல் ரொம்ப கொஞ்சமாக இருக்கிறது. பொதுவாகவே அப்படி இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். பாராட்டுதல், ஒரு தயவுள்ள மனம் ஒருவருக்கு இருக்குமானால் குற்றங்களை தயவாக கண்டிப்பார், சுட்டி காட்டுவார், நல்ல விஷயங்களை எல்லாம் தாராளமாக பாராட்டுவார். அப்போ நாம் தயவாக நடக்கிறதுக்கு இன்னொரு வழி என்னன்னு சொன்னால், தாராளமாக பாராட்டுதல் என்பதை நாம் என்ன பண்ணணும்? பழகணும். அப்போ அந்த பாராட்டி பழகிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், உற்சாகப்படுத்தி பழகிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறமா நம்ம கடிந்து கொள்ளணும்னு மனசே வராது. இப்போ குழந்தைங்க கிட்ட நம்ம எப்படி நடக்கிறோம்? அவங்க என்ன பண்ணாலும், எவ்வளோ தொந்தரவு பண்ணாலும், எவ்வளோ சேட்டை பண்ணாலும் அவங்ககிட்ட நாம் தயவாகவே நடப்போம், கனிவாகவே. ஏன்னா குழந்தைன்றதை நாம் உணர்ந்திருக்கிறோம் இல்லையா? அதே போல நாம் வளர்ந்தவர்கள் கூட ஒருவருக்கொருவர் தயவாகவும் இணக்கமாகவும் கனிவாகவும் பேசணும். கொலோசியர் 4:6 அவனவனுக்கு இன்னென்னபடி உத்தரவு சொல்ல வேண்டும் என்று நீங்கள் அறியும்படிக்கு உங்கள் வசனம் அல்லது உங்கள் வார்த்தைகள் எப்பொழுதும் கிருபை பொருந்தினதாயும் உப்பால் சாரமேறினதாயும் இருப்பதாக. வீண் வார்த்தைகள் இல்லாமல், ஓயாமல் வீணான வார்த்தைகளை, தேவையில்லாத வார்த்தைகளை ஒரு முறை கண்டிச்சிட்ட பிறகு அதை விடாமல் 10 முறை கண்டிச்சுக்கிட்டே இருந்தால் எப்படி இருக்கும்? மற்றதெல்லாம் வீணாக போயிடும், ஒன்று தான் கரெக்டாக இருந்திருக்கும். அந்த மாதிரி நாம் குடும்பங்களுக்குள்ளே செய்கிறோம். நமக்கு கீழ் வேலை செய்யும் நபர்களிடத்தில் நாம் செய்கிறோம். அது ஏதோ ஒரு மனநோய் போல மாறிவிடுகிறது, பழக்கமாக மாறிவிடுகிறது. பாருங்கள் எப்படி சொல்கிறாரு, நம்ம ஒருத்தர்கிட்ட பேசணுன்னா அந்த வார்த்தைகள் எப்படி இருக்கணுமா? கிருபை பொருந்தினதாயும் உப்பால் சாரமேறினதாயும் இருக்கணுமா. உப்பு போட்டோம்னா அந்த பொருள் கெட்டு போகாது. அப்போ நம்ம வார்த்தையை பேசணும்னா எதிரில் இருக்கிற மனம் கெட்டு போகக்கூடாது. எபேசியர் 4:29 கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம், பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி கெட்ட வார்த்தை வேணாம். தயவில்லாதவர்கள் கெட்ட வார்த்தை பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க, எடுப்பிலே கெட்ட வார்த்தையாக பேசுவாங்க. கேட்கிறவர்கள் வெறுப்பு அடையும்படியாக, கோபம் அடையும்படியாக, எரிச்சல் அடையும்படியாக அவர்கள் பேசுவார்கள். ஆனால் கிருபை பொருந்தின வார்த்தைகள், அது ஒரு தயவு இருக்குது அதுக்குள்ள. இதை தான் நாம் குடும்பமாக முதல்ல ப்ராக்டிஸ் பண்ணணும். குடும்பமாக நம்ம குடும்பத்துக்குள்ளே அது இருக்கணும். எல்லாருமே மிக வேகமாக பந்தை வீசி எறிகிறதை போல பேசி கொண்டிருக்கிறோம். இந்த பிள்ளைங்கள்லாம் விளையாடுவாங்க, நானும் விளையாடிருக்க சின்ன வயசில். அந்த பந்தை எடுத்து முதுகில் அடிக்கிறது, அவங்க முதுகு காட்டாமல் அவங்க இருப்பாங்க, ஓடுவாங்க. ஆனால் அந்த முதுகில் இந்த பந்தை அடிச்சிடணும், அவங்க தோற்றுருவாங்க. அந்த மாதிரி வேகமாக தேடி தேடி சமயம் பார்த்து வார்த்தைகளால், கடினமான வார்த்தைகளால், தயவில்லாத வார்த்தைகளால் திட்டிக் கொண்டோம், சண்டை போட்டுக்கொண்டோம் நாம் நம்முடைய குடும்பங்களுக்குள்ளே இருக்கிறோம். தயவு, ஆண்டவர் இயேசுவினுடைய குணாதிசயம் தயவு. நீதிமொழிகள் 15:1 மெதுவான பிரதியுத்தரம் பதில் சொல்லுவது உக்கிரத்தை அல்லது கோபத்தை மாற்றும், கடுஞ்சொற்களோ கோபத்தை எழுப்பும். மெதுவான, அதாவது ஒருத்தர் கேள்வி கேட்குறாங்க, பதில் சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், அந்த பதில் சொல்கிறதுலையே உரத்த சத்தமாக எதிரில் இருக்கிறவங்கள அடிச்சிடுற மாதிரி பதில் சொல்கிறது. அவங்ககிட்டலாம் போய் கேட்கவே முடியாதுப்பா, அவங்க பதிலே நம்மளை அடிச்சிடுற மாதிரி பதில் சொல்லுவாங்க. அவங்க பதில் சொன்னாலே நம்மளை திட்டுற மாதிரியே இருக்கும். எதுக்கு நாம் தேவையில்லாத போய் கேட்டுக்கிட்டு அப்படின்வாங்க. நாம் எப்படிப்பட்ட நபராக இருக்கிறோம்? ஒரு தயவு நம்முடைய இருதயத்துக்குள்ளே இருக்குமானால் பிறர் இடத்துல பேசும் பொழுதோ பதில் சொல்லும் பொழுதோ அந்த தயவோட பதில் சொல்லுவோம். இல்லைன்னா எடுத்தெறிஞ்சு பேசுறதுன்னு இருக்கு இல்லையா, அப்படி தான் நம்ம நடந்துக்குவோம். கடுஞ்சொற்களாலே பேசுவோம். குடும்பங்களுக்குள்ளே குறிப்பாக நாம் பழகும் உறவுகளுக்குள்ளே நாம் தயவுடன் பேசுபவர்களா? இவ்வளோ தான் திங்க் பண்ணுங்களேன். சில நேரத்தில் நம்ம கூட இப்படி ஒரு தப்பு பண்ணிடுறோம். நம்ம ரொம்ப தயவாக பேசுகிறவங்கன்னே வச்சுக்கோங்களேன், நம்ம வட்டத்துக்குள்ளே ஒருத்தர் இருப்பாங்க, எங்கேயாவது போயிட்டு சண்டை போட்டால் தான் அந்த விஷயம் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். நம்ம அந்த அக்காவை கூட்டின்னு போவோம், அந்த அண்ணனை கூட்டின்னு போவோம், இந்த மாமாவை கூட்டின்னு போவோம். அவங்க எடுத்த உடனே சண்டை போட்டுருவாங்க, நிச்சயமாக அவன் பயந்து நம்மளுக்கு அதை கொடுத்துருவான் அப்படின்னு. இந்த தப்பை நம்ம பண்ணக்கூடாது. அப்படியானால் அவங்க என்ன ஆவாங்கன்னா அதே மாதிரி அவங்க வளர்ந்துருவாங்க. அவங்க தயவாக நடக்கணும்னு இல்லாத போயிடுவாங்க இல்லையா. இப்போ நாம் கூட அதுக்கு ஒரு காரணம் ஆகிடுறோமே. அப்படி இருக்கக்கூடாது. கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிற நாம் எல்லாரும், நம்முடைய உறவுகள் எல்லாருமே நாம் தயவுடன் நடக்கணும். இப்போ வீடுகளுக்குள்ளே கடின சொற்கள் அந்த மாதிரி நம்ம பேசாமல் இருக்கணும்னு சொன்னால் நன்றி,
மன்னிப்பு கேட்பது. நீங்கள் பெரிய பெரிய ஆஃபீஸ்லாம் போனீங்கன்னாக்கா, ஈவன் ஏர்போர்ட்லாம் கூட மே ஹெல்ப் யூ, நான் உங்களுக்கு உதவட்டுமா அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஏன் வீட்டில் நம்ம அந்த மாதிரி கேட்கக்கூடாதா? நான் உதவி செய்யட்டுமா? இல்லை, உதவி செய்யட்டுமா அப்படின்ற இடத்துக்கும் தாண்டி நாம் போய் உதவி செய்தால் என்ன? அப்போது அவங்களுக்கு நன்மை செய்யணுன்ற எண்ணம் இருக்குமானால் நம்ம போயிட்டு உதவி பண்ணிவிடுவோமே. நிறைய குடும்பங்களுக்குள்ளே அவர்கள் வேலையை பார்த்து கிட்டே வராதிங்கன்ற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அது நல்லது அல்ல. ஒரு கிறிஸ்தவ குடும்பத்துக்குள்ளே நாம் ஒட்டி உராசி அந்த அனலோடு கூட, அன்பின் அனலோடு கூட நாம் வாழணும். ஏனோ தெரியல, சாத்தான் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அந்த குடும்பங்களுக்குள்ளிருந்து எப்படி அவன் எடுத்து போட்டுறான்னு தெரியல. ஒரு ஐக்கியம், ஒரு அன்பு, ஒரு சந்தோஷ சத்தம், ஒரு மகிழ்ச்சி, ஒரு சிரிப்பொலி இன்னைக்கு நிறைய குடும்பங்கள் இல்லை. காட்சிகளை பார்த்து, கேலி பரியாசங்களை பார்த்து சிரிச்சா உண்டு. ஒருவருக்கொருவர் பேசி மகிழ்ச்சியோடு இருப்பது என்பது ரொம்ப குறைந்த காலத்தில் நாம் இருக்கிறோம். நம்முடைய குடும்பத்தை பற்றி யோசிங்க. நம்ம எப்படி இருக்கிறோம், எந்த விஷயத்தில் நாம் தவறு செய்கிறோம், அதில் குறிப்பாக இந்த தயவில்லாமல் நாம் நடந்து கொள்கிறோமா என்றால் நிச்சயம் ஆம் என்று வெவ்வேறு அளவில் வேணாலும் இருக்கலாம். ஆனால் நாம் இதை இந்த காலத்தில் சிந்திச்சாகணும். பாராட்டுதல், நான் ஏற்கனவே சொன்னேன் பார்த்தீங்களா, பாராட்டுதலை ஒரு பழக்கமாகவே வச்சுக்கணும். சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் ஒருவர் பாராட்டி கொள்ளணும். அவளுக்குரிய புகழ்ச்சி, அவளுக்குரிய கனத்தை கொடுக்கணும். தயவுள்ள மனம் உள்ளவர்கள் தான் இதெல்லாம் செய்வாங்க. இல்லைன்னா செய்யவே மாட்டாங்க, அமைதியாக இருப்பாங்க. மனசுக்குள்ளே நான் பாராட்டிக்குவேன், நான் சொல்ல மாட்டேன் அப்படின்வாங்க. அதுக்கு எதுக்கு? அடுத்தது, நம்ம சிறிய பரிசுகளை கூட என்ன பண்ணலாம், ஒருவருக்கொருவர் கொடுக்கலாம். ஒரு சின்ன விஷயம் அவங்க செய்கிறாங்களா, ஒரு அச்சீவ் பண்ணுறாங்களா, அதுக்கான ஒரு பரிசை நாம் கொடுத்து பழகலாம். ரொம்ப சின்ன செலவு தான் அதெல்லாம். என்னென்னா அந்த கவனம், அந்த அன்பு, அதை நம்ம பரிமாறணும். பார்த்தீங்களா, தயவுள்ள இருதயம் உள்ளவர்கள் இதை செய்வார்கள். மற்றவர்களுக்கு நல்லது நினைக்கணும் அப்படின்னா சின்ன விஷயத்தில் கூட நினைப்பாங்க, ரொம்ப பெருசாக தான் இல்லை. ஒரு சம்பவம் பழைய ஏற்பாட்டு காலத்தில் எரேமியா தீர்க்கதரிசியின் வாழ்வில் நடந்த ஒரு சம்பவம் பாருங்கள். எரேமியா 38ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அவர்கள் எரேமியாவை துறவிலே போட்டதை ராஜாவின் அரமனையில் இருந்த எத்தியோப்பியனாகிய எபெத்மெலேக் என்னும் ஒரு பிரதானி கேள்விப்பட்டான். ராஜாவோ பென்னிமின் வாசல்ல உட்கார்ந்திருந்தான். இப்போ இந்த எபெத்மெலேக் என்கிற ஒரு பிரதானி நேராக போய் ராஜா கிட்ட சொல்கிறாரு, ஐயா, எரேமியாவை இந்த மாதிரி பண்ணுறாங்க, கொடுமை பண்ணுறாங்க, அவரை ஒரு உளையான ஒரு கிணத்துக்குள்ளே போட்டாங்க, அவர் அமிழ்ந்து செத்துருவார், இன்னொன்று அவருக்கு சாப்பாடு தண்ணி இல்லாமல் இருக்கிறாரு, இவ்வளோ தூரத்துக்கு அந்த தீர்க்கதரிசியை கஷ்டப்படுத்துகிறாங்க அப்படின்னு உடனே ஒரு 30 பேரை கூட்டிகிட்டு போப்பா, நீ போய் காப்பாத்திரு அப்படின்னு சொல்லி ராஜா உத்தரவு கொடுக்குறார். உடனே இவர் போகிறாரு. அவரை காப்பாற்றுவதற்காக அவர் எப்படி அந்த செயலை செய்தார் பாருங்களேன். அந்த நன்மை செய்ய வேண்டும் என்கிற தயை எந்த அளவுக்கு உணர்வுபூர்வமாக இருந்ததுன்றத ஒரு காட்சி நமக்கு காண்பிக்கும். 11ஆம் வசனம். அப்பொழுது எபெத்மெலேக் அந்த மனுஷரை தன்னுடனே கூட்டிக் கொண்டு ராஜாவின் அரமனை பொக்கிஷசாலையின் கீழிருந்த அறைக்குள் புகுந்து கிழிந்து போன பழம் புடவைகளையும் கந்தை துணிகளையும் எடுத்துக்கொண்டு போய் அவைகளை கயிறுகளினால் எரேமியா வண்டிக்கு துறவிலே இறக்கிவிட்டு எபெத்மெலேக் என்னும் எத்தியோப்பியன் எரேமியாவுடனே கிழிந்து போன இந்த பழம் புடவைகளையும் கந்தைகளையும் உம்முடைய அக்குள்களுக்குள்ளே கயிற்றுகளுக்குள் அடங்க வைத்து போட்டுக்கொள்ளுங்கள் என்றான். எரேமியா அப்படியே செய்தான். அப்பொழுது எரேமியாவை கயிறுகளால் தூக்கி அவனை துறவிலிருந்து எடுத்து விட்டார்கள். எரேமியா காவல்சாலையின் முற்றத்தில் இருந்தான். கந்தை துணிகளையும் கயிறுகளையும் எடுத்துன்னு போறாங்களாம். என்ன ஞானமாக அந்த இடத்துல அந்த மனுஷன் நடந்திருக்கிறார். அதில் குறிப்பாக அவரோட அந்த கைண்ட்னஸ், அந்த தயவு தெரிகிறது. நன்மை செய்ய வேண்டும் என்கிற அந்த விருப்பம் எந்த அளவுக்கு உணர்வுபூர்வமாக அந்த கந்த துணியெல்லாம் 2 கைகளுக்கு நடுவில் அந்த அக்கிளில் வச்சுக்கோங்க, அதுக்கு மேலே கயிறை போட்டு இறுக்கமாக பிடிச்சிக்கோங்க, உங்களை நாங்கள் மேலே தூக்குறோம். ஏன்னா கயிறு மட்டும் இருந்து அதை மேலே தூக்கினால் அந்த கயிறு அவருடைய தசையை அழுத்தி கிழிக்கும், அது வலிக்கும், அந்த வலியில் அவர் விட்டுறலாம் கூட. அப்போ அந்த இடத்துல கந்த துணியை அவர் எடுத்துன்னு போய் கொடுத்துருக்கிறார் பாருங்களேன். மென்மையாக அவருடைய இருதயம் எவ்வளவு தூரத்துக்கு தயவாக இருந்தது என்பதை நாம் பார்க்கிறோம். ஆவியானவர் அதை எழுதி வச்சிருக்கிறார் பாருங்க. நாமோ ஒருவருக்கு உதவி செய்யும் பொழுது எப்படி செய்கிறோம்? சில நேரம் மேலோட்டமாக செய்கிறோம், பார்வைக்கு செய்கிறோம், ஆழமாக உணர்ந்து செய்வதில்லை. நாம் எல்லாருமே மாற வேண்டியிருக்கு. ஆகவே இந்த தயவை நம்முடைய குடும்பங்களுக்குள்ளே ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக முதல்ல வார்த்தை என்ன? கனிவான வார்த்தை,
பாராட்டுதலான வார்த்தைகள். அடுத்தது ஒரு குற்றத்தை சுட்டி காட்டுறதா இருந்தால் கூட அதை ரொம்ப அழகாக மென்மையாக சுட்டி காட்டுவது. இல்லை கத்தனா தான் கேட்பாங்க, ஏன்னா அப்படி நம்ம பழகி கொண்டு வந்து இந்த இடத்துல நிறுத்தி வச்சுருக்கோம். எல்லாருமே அப்படி கிடையாது. அவர்கள் அந்தந்த கடினங்களுக்கு ஏற்றாற் போல, கடினம் எப்படியாச்சு, கடினப்படுத்தப்பட்டார்கள், கோபம் மூட்டப்பட்டார்கள், எரிச்சல் மூட்டினார்கள், அதனால் அந்த லெவலுக்கு போகிறாங்க. அதனால் நாம் தயவாக நடக்கணும்னு சொன்னாலும் அந்த எதிரில் இருக்கிற இன்னொரு நபர் கூட அதை உணரணும், அதை புரிஞ்சிக்கணும். தயவாக சொல்லும் போதே கேட்டுக்கணும். கடினமாக ரொம்ப கொடூரமான ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்ற ஒரு தள்ளுதலை நம்மளே புஷ் பண்ணிடக்கூடாது. அப்படி பண்ணுவாங்க பிள்ளைங்க, அந்த மாதிரி பண்ணிடுவாங்க. ஆசிரியர்லாம் இன்றைக்கி ரொம்ப கஷ்டப்படுறாங்க பள்ளியில் இந்த பிள்ளைகளை மேய்க்கிறதுக்கு. அந்த பிள்ளைகள் பண்ணுற அட்டுழியை இன்றைக்கி ரொம்ப பெருசாக இருக்குது. ஆசிரியைகள், குறிப்பாக பெண்கள், ரொம்ப டயர்டாகிடுறாங்க. இன்றைக்கு நம்முடைய கிறிஸ்தவ குடும்பத்துக்குள் இருக்கிற பிள்ளைகளே, நீங்கள் உங்கள் ஆசிரியருக்கு எப்படி நடக்கிறீங்க? அவர்கள் உங்கள் மேல் எரிச்சலும் கோபமாக நடக்கிறாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு சொல்கிறீங்களே, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் நடக்கிறீங்களா இல்லையா? நீங்கள் தயவாக இருந்தால், நீங்கள் கீழ்ப்படிதலோ இருந்தால் அவங்க உங்கள்கிட்ட தயவாக இருப்பாங்க. ஏன்னா தேவன் இப்படி சொல்கிறாரு, தயவுள்ளவனுக்கு அவர் தயவுள்ளவர். அதனால தான் நம்ம முதல்ல மத்திய 7 நம்ம படித்தோம், எந்த அளவில் நீங்கள் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் நீங்கள் அளக்கப்படுவீர்கள். ஆக நாம் தயவாக நடந்தால் பிறர் நமக்கு தயவாக நடப்பாங்க, நாம் அன்பாக நடந்தால் பிறர் அன்பாக நடப்பாங்க, நாம் இரக்கத்தோடு நடந்தால் பிறர் நமக்கு இரக்கம் காட்டுவாங்க. அப்படித்தான வசனம் சொல்லுது. அது சட்டம், அது பொய்யாகாது. ஆக கிறிஸ்தவ குடும்பத்துக்குள்ளே, அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்குள்ளே இருக்கும் நம்முடைய குடும்பங்களுக்குள்ளே குறிப்பாக நாமாவது ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் நடக்க நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். நாம் இதில் சரியில்லை, நம்ம இதில் கம்மியாக இருக்கிறோன்றதை முதல்ல உணரலாம். பாராட்டுங்கள், பாராட்டி பழகுங்கள். அப்போ இந்த கோபமாக எரிச்சலாக பேசுறது குறைஞ்சிரும். சில நேரங்களில் அமைதியாக இருங்க, பொறுமையாக இருங்க, அவர்கள் சரியாவதற்கான கால அவகாசம் கொடுங்க. நம்முடைய அணுகுமுறையில் மாற்றம் தேவை. அது என்ன மாற்றம்? தயவு, பேச்சில், நடக்கையில். அடுத்தது நன்மை செய்யணும். இந்த ஆவல் நமக்கு வேணும், இந்த தேடல் நமக்கு வேணும். சந்தர்ப்பம் பார்த்து ஒவ்வொரு உறவுகளுக்குமே எந்த வகையில் நம்ம நன்மை செய்யலாம் அவங்களுக்கு அப்படி நினைச்சு செய்யணும். குடும்பத்துக்குள்ளே முதல்ல இதை செய்வோம். Charity begins at home, அப்படி தானே சொல்கிறாங்க. அப்போ இந்த தயவுள்ள நடக்கை குடும்பத்துக்குள்ளே தொடங்க வேண்டும். இங்கே இல்லை வெளியிலன்னு சொன்னால் மாயக்காரனேன்னு தான் நம்மளை தேவன் கூப்பிடுவார். வீட்டுக்குள்ளே கீரி பாம்பு மாதிரியே இருக்கிறது. வெளியில் போனால் அவங்கள மாதிரி ஒரு தயவான இரக்கமான ஆளே கிடையாதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் பாராட்டுற மாதிரி இங்கே நடக்கிறது இல்லை, நடிக்கிறது. அப்போது வீட்டில் நாம் எப்படி இருக்கிறோமோ அதுதான் நம்ம உண்மையான ஆள், அதுதான் நம்முடைய உண்மையான குணாதிசயம். அதனால் நம்முடைய குடும்பங்களுக்குள்ளே தயவு நிரம்பி வழிய வேண்டும். தொடர்ந்து சிந்திப்போம், ஜெபம் செய்வோம். இரக்கமுள்ள பிதாவே, பரிசுத்தரே, அற்புதமான இந்த வேத வார்த்தையில் நாங்கள் அதிகமாக கவனிக்காத, எங்களுக்கு மிகவும் அவசியப்படுகிற இந்த தயவென்கிற குணத்தை பற்றி இந்த நாளில் எங்களுக்கு சுட்டி காண்பித்ததற்காக, போதித்ததற்காக, உணர்த்தியதற்காக நமக்கு ஸ்தோத்திரம். அப்பா, நாங்கள் இதில் மன்னிப்பு கேட்கிறோம், எங்களை மன்னியும். எங்கள் குடும்பங்களுக்குள்ளேயே நாங்கள் தயவற்றவர்களாக இருக்கிறோமே, எங்களை மன்னியும், எங்களை பலப்படுத்தும். நீர் எங்கள் மேல் தயவாயிருக்கிறீர், நீர் எங்கள் மேல் தயவாயிருக்க வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். ஆனால் பிறரிடம் நாங்கள் தயவாய் இருப்பதில்லை, பிறருக்கு நன்மை செய்வதிலே நாங்கள் குறைந்து விட்டோம். எங்களை மன்னியும் தகப்பனே. இனி அப்படி இல்லாமல் தயவுடன் எங்கள் குடும்பங்களுக்குள் நடக்க முதல்ல எங்களை ஒப்புக் கொடுக்குறோம்ப்பா. மற்றவர்களிடத்திலும் நடக்க எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் எங்களை வழிநடத்தும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: திருமறை நேரம், 58 சர்ச் தெரு, குமரன் நகர், சென்னை 6,82,000. தொலைபேசி எண் 044255008882. செல்போன் 9385500882. கர்த்தாவே, தேவர்களில் உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும்
உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்?